பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். உடல்நலக் குறைவால் பெங்களூர் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. பெங்களூருவில் உள்ள வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள சரோஜா தேவியின் உடல் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் காவல்துறை. அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர வாய்ப்பு. அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் உதயநிதி தங்களது கூட்டணியை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என பேட்டி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குது மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரும் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாற்றினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அபாண்டமான பழி சுமத்த வேண்டாம் என வைகோவுக்கு மல்லை சத்யா பதிலடி. மதிமுகவின் அசாதாரணமான சூழ்நிலைக்கு தான் காரணமல்ல என்றும் விளக்கம். நான்கு IAS அதிகாரிகள் அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம். ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதாவிற்கு பொறுப்பு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஏராளமான தமிழ்நாடு முழுவதும் 41 DSPக்கள் பணியிட மாற்றம். அஜித்குமார் கொலை வழக்கில் மானாமதுரை DSP சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய DSPயாக பார்த்திபன் நியமனம். நாடு முழுவதும் பயணிகள் ரயில் பெட்டிகளில் CCTV கேமராக்களை பொருத்த மத்திய அரசு முடிவு. முதற்கட்டமாக 74,000 ரயில் பெட்டிகளிலும் 15,000 என்ஜின் பகுதிகளிலும் பொருத்தப்படும் என தகவல். நாளை முதல் 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பின் சேசிங் காட்சியின் போது அந்தரத்தில் பறந்து கீழே விழுந்த கார். சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் பரிதாபமாக உயிரிழப்பு. ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் மாங்காய் லோடு ஏற்றிச் சென்ற லாரிக்கு விழுந்து 7 பேர் பலி. படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்ற வழியனுப்பு நிகழ்ச்சி. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர். லண்டனில் உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்தில் விழுந்து நொறுங்கிய சிறிய ரக விமானம். புறப்பட்ட சில நொடிகளிலேயே கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் அதிர்ச்சி. இந்திய அணிக்கு 193 ரன்களை இலக்காக நிர்ணயித்த இங்கிலாந்து அணி 58 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம். கணவர் பருப்பள்ளி காஷ்யப்பை பிரிகிறார் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால். அமைதியை நோக்கி இருவரும் தனியாக பயணிக்க உள்ளதாக தகவல். நன்றாக பேசுகிறார், ஆனால் மக்கள் மீது குண்டுகளை வீசுகிறார். ரஷ்ய அதிபர் புதின் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம். அதிமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அவர் ஒன்றும் ஜோசியர் கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போயிட்டு இருக்கு. நான் இன்னும் சொல்றேன், 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா
தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரும் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வேடிக்கையானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யாதது ஏன் என்றும் வினவியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையா இருக்கு. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும், மக்களை கவர்ச்சிகரமா இழுக்க வேணும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன் 4.5 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல? நீங்க அந்த விளம்பரத்தாளில் பாத்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு இவ்வளவு குறை இருக்குதுல்ல இந்த ஆட்சியில. அதிமுக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதாவது இப்ப என்ன அந்த எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாம இருக்கிறாங்க. இன்னும் 8 மாசம் இருக்குது. தேர்தல் 8 மாசத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே அந்த கூட்டணி, நாங்க பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கிடையே குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த வாரம் யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கிய விழாவில் அதிகாலை 3:30 மணிக்கு 8ஆம் கால யாக வேள்விகள் நடைபெற்றன. அதன்பின் மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து புனித நீர் ராஜகோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதிகாலை 5:30 மணியளவில் வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுரத்தின் 7 கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு கோலாகலமாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதே நேரத்தில் வல்லப கணபதி கோபுரம், கோவர்தனாம்பிகை அம்பாள் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்போது முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது 10 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் அமைச்சர்கள் சேகர்பாபு, மூர்த்தி உட்பட லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். எதிர்பார்த்ததுக்கு மேல ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அதாவது முருகனே வழிவிட்ட மாதிரி இருந்தது. இந்த இதுக்கு எல்லாரும் பாடக்கூடிய அளவுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். மதுரையில இப்படி ஒரு சிறப்பா இவ்வளவு சிரமம் இல்லாம நல்லபடியா பார்த்தோம். தெய்வீகமா இருந்துச்சு. எங்களையுமே மெய் மறந்து நாங்க மெய் சிலிக்க இந்த சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு இன்னைக்கு 64 வயசுல இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. போன வாரம் திருச்செந்தூர்ல இதே மாதிரி தரிசனம் கிடைச்சது. இந்த வாரம் திருப்பரங்குன்றத்துல இதே எப்பவுமே இந்த தரிசனம்
திருமுழுக்கு விழா முடிந்ததை தொடர்ந்து காலை 7:30 மணி முதல் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். 2 நாட்களுக்கு சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அனைவரும் பொது தரிசனத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.